இந்த வீடியோல ஒரு லைனையும் ஆப்ஜெக்டையும் எப்படி எரேஸ் டெலீட் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல்ல நீங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். ஸோ ஆட்டோகேட்ல பேசிக்ஸ் யூனிட்ஸ் எப்படி செட் பண்றது, லிமிட்ஸ் எப்படி செட் பண்றது, ட்ரா டூல்ஸ் எப்படி யூஸ் பண்றது, மாடிஃபை அந்த மாதிரி ஆட்டோகேடோட பேசிக்ஸ்க்கு எல்லாம் சின்னதாக வீடியோ போட்டிருக்கு. அந்த வீடியோவோட லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எப்படி ஆட்டோகேடில் ஒரு ஆப்ஜெக்டை எரேஸ் பண்ணுறது இல்லை டெலீட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த ஆர்க் வந்து இங்கே இந்த ஆர்க்கே எனக்கு வேணாம், இதை டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி கீபோர்டில் டெலீட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இல்லை நான் இங்கே ஐகான் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐகான் இருக்குது இங்கே எரேஸ், இந்த எரேஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது எரேஸ் ஆயிரும். எனக்கு இந்த ஆர்க்கில் இந்த போர்ஷன் மட்டும்தான் எனக்கு எரேஸ் ஆகணும், டெலீட் ஆகணும் அப்படின்னா நம்ம டெலீட்லையும் எரேஸ்லையும் அதை பண்ண முடியாது. அது எப்போ பண்ணலாம்னா ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும். ஸோ அப்படி ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு பாதி ஆப்ஜெக்டை நான் எரேஸ் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டிஆர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டபுள் என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ ஐகான் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்துருச்சு. எனக்கு இப்போ இந்த இது இருக்கக்கூடாது, இல்லை எனக்கு ஆர்க்கில் இந்த போர்ஷன் இருக்கக்கூடாதுன்னா அந்த போர்ஷன் மட்டும் எதை போர்ஷனை உங்களுக்கு எரேஸ் பண்ணணுமோ அங்கே மட்டும் கர்சர் வச்சு ஜஸ்ட் கிளிக், இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த ஆப்ஜெக்டில் பாதி ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகிடுச்சு, எரேஸ் ஆகிடுச்சு. ஆனால் நீங்கள் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் இப்போ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இன்னொரு லைன் வந்து இங்கே இன்டர்செக்ட் ஆகுது, அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கணும். சரி, இங்கே இருக்குல்ல ஒரு இன்டர்செக்ஷன், இந்த ப்ளூ கலர் ஸ்கொயர் போட்டு இது இன்டர்செக்ஷன் இல்லை, இந்த ஆர்க்கோட மிட் பாயிண்ட். ஸோ இப்போ அது அந்த இன்டர்செக்ஷன் இருந்தால் தான் நம்ம ட்ரிம் கமாண்ட் ஒர்க் பண்ண முடியும். ட்ரிம் கமாண்டை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கு, நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு டெக்னிக்கல் டுட்டோரியலில் சந்திப்போம்.